சார், வெயிலில் போகும்பொழுது வெயிலோட சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உடம்புல சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கிறாங்க. இது நல்லதா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். சன்ஸ்க்ரீன் லோஷன் பிஸ்னஸ் அது மல்டி பில்லியன் பிஸ்னஸ். இது த்ரூ அவுட் த வேர்ல்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் பிஸ்னஸ் பெரிய 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 கம்பெனிஸ் தே ஆர் ஏர்னிங் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்சல்யூட்லி நாட் நெசசரி, 100% தேவையே. சன்ஸ்க்ரீன் லோஷன் எதுக்காக தருவீங்க? சன்னுடைய லைட்டு பட்டா எனக்கு ஸ்கின் அஃபெக்ட் ஆகுது, அதெல்லாம் சும்மா. சன்ஸ்க்ரீன் நீங்கள் லோஷன் யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய அல்ட்ராவயலட் ரேஸ் அதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிற போது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சன்ரைஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கே டோட்டல் சப்ளையர் சன் தான். திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஆக்டிங் அப்பான் த எனர்ஜி ஆஃப் சன். சூரியனுடைய சக்தி வச்சு அந்த உலகத்தில் எல்லாமே இயங்குது. அந்த சூரியனுடைய சக்தியில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. இப்போ இன்றைக்கி நோய்க்கு மற்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இயற்கை சோர்ஸ்களை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளாதது தான். மனிதன் பஞ்சபூதங்களால் ஆனவன். இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியும் உடம்புல அவனுக்கு எப்பயுமே இருக்கணும். இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியில் நெருப்பு ஒன்று. இந்த நெருப்பு என்கின்ற சக்தி சூரியனிலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய சக்தி, அந்த சூரியன் மூலமாக மனிதருக்கு, மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு எல்லாம் கிடைக்க வேண்டிய சக்தியை நம்ம முறையாக பயன்படுத்தலை அப்படின்னும்போது நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்து, நாட் ஒன்லி டிசீஸ், உடல் பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், ஆன்மீக பிரச்சனைகள், சோசியல் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ சன்லைட்டை நம்ம வாங்கணும். சன்லைட்டை வாங்கணும்னு சொல்லும்பொழுது எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த முறையில் வாங்கணும்ல விஷயங்கள் நிறைய நம்ம சிலர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சூரியனுடைய சக்தியை எப்படி வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த மாதிரி வாங்கணும். அப்போது இந்த சக்தியை நீங்கள் தினமும் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். சூரியன்கிட்டேருந்து அந்த சோலார் எனர்ஜி நீங்கள் வாங்கும்போது பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அறியாமையினால் தோலில் பப்படம் போடுது, தோலில் இது போடுது, அது போடுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களை மிஸ்கைட் பண்ணி அவங்க அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு நம்ம மக்களும் அதை வாங்கி பூச்சிட்டு இருக்கிறாங்க. சன்னு பட்டால் தோல் கருத்துடும் சார். சூரியனுடைய வெளிச்சம் பட்டு தோல்லாம் கருக்காது. அப்படி ஒரு மிஸ்கான்செப்ஷன் தான் இருக்குது. சூரியனுடைய ஒளிப்பட்டு கருக்காது. உங்களுடைய பாடியில் ஆக்சுவலாக அந்த கலர் ட்ரீட்மெண்ட்ஸ், கலர் நிறமிகள் சொல்லுவாங்க. அந்த கலர் ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோ, அதை பொறுத்தவரை தோலின் நிறம். கலர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஜீனில் வந்திருக்கீங்களோ அந்த கலர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அது கம்மியாக இருந்ததுனாலும் அது குறையும். பட்டு உங்களுடைய கலர் நிர்ணயிக்கிறது உங்களுடைய ஜீன்ஸ் தான். உங்களுடைய ஏற்கனவே உங்களுடைய அப்பா அம்மா மூலமாக, உங்களுடைய மூதாதைக்கு மூலமாக உங்களுக்கு வருகின்ற கலர், அந்த ஜீன்ஸ் தான் கலர் நிர்ணயிக்குது. இந்த சூரியன் வெயில் பட்டு உங்களுக்கு ஸ்கின்லாம் ஒன்றும் ஆகிடாது. அதை பார்த்து உங்களுக்கு கொப்பளம் வருது, அதை பார்த்து உங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை உங்கள் உடம்புலாம் சூரியன்கிட்ட கிடையாது. சூரியன்கிட்ட கிடையாது, உங்கள் உடம்புல தான் பிரச்சனை. காலையில் நீங்கள் டெய்லி ஒரு 6 to 9 மணிக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 20 minutes 30 minutes நீங்கள் சன் பாத் மாதிரி சூரியன் லைட் படுறனா நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களுடைய லைஃப் எவ்வளோ குறையும் பாருங்கள், உங்களோட டென்ஷன் எவ்வளோ குறையும் பாருங்கள், உங்கள் மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். சூரியன்கிட்ட இருந்து நாம் எப்படி முழுமையாக எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிறோமோ அவ்வளோ கூட we will get good energies from the இன்விசிபிள் ரேஸ். சூரியன்லேருந்து வர ரேஸில் இன்விசிபிளாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அத்தனை விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆனால் தயவுசெய்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணாதீங்க. அந்த சூரிய ஒளி பட்டால் நிறம் கருத்து போயிடும்ன்றதை நம்பாதீங்க. அப்படியே கருத்தாலும் அது நல்லது தான். அந்த கருத்தாலும் அது நல்லது தான். நீங்கள் அதை விட்டுட்டு நல்லா சூரியனுடைய வெளிச்சம் வரவனா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணி சன்ஸ்கிரீன் மூலம் அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய நோய் சக்தியை குறைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு உடம்புல வேறு நோய்கள் புதுசாக வந்துட்டுருக்கும். இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதாதான்.
நான் வந்து சன்னில் போனால் அலர்ஜி ஆகுது அப்படின்னா சன்னுடைய சன் எனர்ஜி வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த அலர்ஜியை போக்குறதுக்கு உள்ள ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன உண்டு அதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் உள்ள பாடி மெக்கானிக்ஸில் உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ணி நீங்கள் சன் எனர்ஜி வாங்குற மாதிரி பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரி சன்லைட்டில் போனால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து மே மாதத்தில் ஹாட் சம்மரில் 12 மணிக்கு 1 மணிக்கு சன்னில் போனால் அப்போ வந்து சன் ஸ்ட்ரோக் வரும். அவங்கள அந்த மாதிரி வெயிலாக போய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை சாதாரண வெயிலில் போனாலே காத்துருன்னு சொல்லிட்டு உள்ள ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தால் நோய் தான் வரும். ஸோ சன் ஸ்க்ரீன் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த லோஷனும் தேவையில்லை. இந்த லோஷன் என்ன பண்ணுது, அதுலேருந்து வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணுது. இப்போ அதுலேருந்து வர்றதை ஸ்டாப் பண்ணுறதுனால நீங்கள் கலர் மட்டும் மெயின் பண்ணிக்க உங்கள்கிட்ட நோயாளியாக தான் இருப்பீங்க. கலர் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகே கலர் தான் ரைட்டு, நல்லா இருக்கேன், நல்லா சிவப்பாக இருக்கேன், நல்லா பிரைட்டாக இருக்கேன், ரைட் ஓகே. பட் உள்ளே வந்து அத்தி படம் பார்க்க அழகாக இருக்குது, உள்ளே முடிச்சு சொத்தைன்னுவாங்க. அது மாதிரி உள்ள ஏதாவது நோய், அந்த நோய் இந்த நோய் தான் இருக்கும். இப்போ அந்த நோய்க்கு அடிப்படை காரணம் டெஃபிஷியன்சி இன் விட்டமின் டி அண்ட் விட்டமின் டி குரூப்ஸ். இதுதான் உங்களுக்கு தெரியாது. விட்டமின் டி சம்மந்தப்பட்ட மற்ற குரூப்ஸில் அந்த விட்டமின்ஸ் எல்லாம் குறையும் பொழுது, சன் ரிலேட்டட் விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறையும் பொழுது உங்களுக்கு உடம்புல நோய், அந்த நோயெல்லாம் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. பட் கலர் மட்டும் ஆஹா சூப்பர் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது வேஸ்ட். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணாதீங்க, சன்லைட் அலோவ் பண்ணுங்கள். அந்த சன்லைட் அலோவ் பண்ணுறதுக்கு எந்த டைமில் அலோவ் பண்ணலாம், எந்த டைமில் போடலாம், எந்த டைமில் எப்படி வாங்கலாம் இருக்குது. இதை பற்றி நான் பின்னாடி மற்ற எபிசோட்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த லோஷன்ஸ் தடவுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்றீங்களோ அந்த நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த லோஷன் தடவுனால என்ன தீமைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கணும், அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சொல்கிற அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது சன்னுனால உங்களுக்கு எந்த அலர்ஜியோ எந்த நோய்களோ எந்த பிரச்சனைகளும் வராது. அதே நேரத்தில் இதை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற கெடுதல்கள் வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்க. அதனால் தயவு செய்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷனு கிரீம் அதெல்லாம் டோட்டலாக குட் பை சொல்லுங்க. வாங்கின வரைக்கும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருங்க, இல்லை வேண்டாம் தூக்கி போட்டுருங்க. சன்னை நம்புங்க, அது உங்களை வாழ வைக்கிறதுக்காக இருக்கிறது சன், உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை. நம்ம சரியாக அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால வர தப்புகளுக்கு நம்ம வந்து சூரியனை தப்பு சொல்லக்கூடாது. ஸோ சூரியன் வந்து என்றைக்குமே உங்களுடைய சோலார் சிஸ்டத்தினுடைய ஃபாதர். அந்த சோலார் சிஸ்டத்தினுடைய ஃபாதர், அவருடைய பிள்ளைகள் நீங்கள். அப்போ அந்த ஃபாதர் வந்து பிள்ளைகளுக்கு கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம தப்பாக அதை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து 12 மணி 1 மணி உச்சி வெயில்லையோ அல்லது கத்திரி வெயில் அடிக்குது, ஹாட் சம்மர், இந்த வெயில் போய் நில்லுங்கோ அப்படின்னு யாரும் சொல்லலை. அந்த டைமில் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக சும்மா ஜஸ்ட் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு சும்மா ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போட்டு கூட இந்த கை ஃபுல்லாக அந்த காலு ஃபுல்லாக எல்லாம் சாக்ஸ் போட்டு மாற்றிட்டு போனால் சன்ரைஸ் எப்படி வரும், அப்புறம் வந்து போன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்புறம் போன்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இல்லாமல் போச்சுன்னா வர வியாதிகள்லாம் வரும். டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த டிசீஸ் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் லோஷன்ஸ் இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். இயற்கையான சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ண பாருங்கள். இயற்கையான சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ண எப்படின்னு தெரியலன்னா அடுத்தடுத்த வர எபிசோட்ஸை பாருங்கள். அதை நம்ம சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணி உருப்பிடுங்க. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையை பயன்படுத்த ஆரம்பிங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சாஸ்திரி வழங்கும் விழிப்புணர்வு.